ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/9/2025 சாக்கார முரளி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்துடைய ஆழமான ரகசியங்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். கர்மம்னா செயல், விகர்மம்னா பாவ செயல், அகர்மம்ன்றது சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய எந்த கர்மத்திற்கும் பலன் இருக்காது. ஏன்னா இப்போ செய்கிற நல்ல கர்மத்திற்கான பலன்தான் சொர்க்கமே. அங்கேயும் பலனே கொடுத்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் சொர்க்கமாகவே இருக்கும். அப்போ மற்ற தர்மத்து ஆத்மாக்கள்லாம் கீழே வரவே முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அங்கே கர்மத்திற்கு பலன் கிடையாது. ஸோ அதை தான் அக்கர்மம்னு சொல்கிறது. ஸோ இந்த ரகசியங்கள் எல்லாம் பாபா நமக்கு சொல்கிறார். எப்போ ஆத்மாவும் தூய்மையாக இருக்குது, சரீரமும் தூய்மையாக இருக்குதோ, அப்போ தான் நீங்கள் செய்கிற கர்மம் எல்லாம் அகர்மம் ஆகுது. இது எங்கே? சொர்க்கத்தில். சொர்க்கத்தில் தான் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், சரீரமும் தூய்மையாக இருக்கும். எப்போ நீங்கள் தூய்மையற்றவர் ஆகிடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் செய்கிற கர்மம் எல்லாம் விகர்மம், அதாவது பாவக்கர்மம் ஆயிடுது. கலியுகத்தில் நம்ம செய்கிற எல்லாமே பாவக்கர்மம் தான். உடல்ன்ற உணர்வில் எது செய்தாலுமே பாவம்தான். கேள்வி, எதனால் ஆத்மாவில் கரை படியுது? ஸோ கரை படிந்த ஆத்மாவுடைய அடையாளம் என்ன? ஃபஸ்ட்டு காரணம் ஏன்? விகாரம்தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதனால தான் ஆத்மாவில் கரை படியுது. ஸோ அதனால் அப்போ தூய்மை இழந்துடுது இல்லையா? விகாரம் வந்துடுச்சுன்னா ஆத்மா தூய்மை இழக்குது. தூய்மை இழந்தாலே கரை ஏற்படுது. ஒருவேளை பாபா குழந்தை ஆகியும் இத்தனை வருடம் கழிச்சும் இன்னும் கரை ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பழைய உலகத்தின் கவர்ச்சி தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? பழைய உலகத்தின் விஷயங்கள் தான் கவர்ந்து இழுக்கும். ஏன்னா கரை சேர்ந்துக்கிட்டே இருக்குது, பாவம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பாவத்தை அவங்க அழிக்கலை, அதனால தான் பழைய உலகம் இழுக்குதுன்றார். புத்தி குற்ற செயல்களின் பக்கம் போய்கிட்டே இருக்கும். பாபா நினைவில் இருக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்களா, குற்ற செயல்களின் பக்கம் புத்தி போயிட்டே இருக்குன்றார். ஸோ பாபா நினைவை தவிர எல்லாமே பாவ செயல்தான். ஸோ அதன் பக்கம்தான் புத்தி போயிட்டு இருக்கும். அப்போ கண்டிப்பாக பாபாவுடைய நினைவு இருக்கவே முடியாது. ஸோ அதனால் அதுக்காக தான் தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைங்க, ஓம் சாந்தினா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஓம் சாந்தி அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக ஆத்மாக்களாகிய நாம் இங்கே வசிக்கிறவங்க கிடையாதுன்னு நிச்சயம் ஏற்பட்டுருது. ஓம்னா நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. அப்போ நான் ஆத்மானாலே ஆத்மாவுடைய வீடு தான் ஞாபகம் வரணும். உடம்பு நினைக்கும் போது தான் இங்கே ஞாபகம் வரும். நான் உடம்பே கிடையாது, ஆத்மா வச்சே. அப்போ என்னுடைய வீடு வேறு எங்கேயோ இருக்குது, இங்கே கிடையாது அப்படின்னு நமக்கு நிச்சய புத்தி வருது. ஆமாம், நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள்? சாந்தி தாமத்தில். நம்முடைய சுய தர்மம் அமைதி. நாம் அந்த வீட்டில் தான் இருந்தோம், பிறகு இங்கே வந்து நடிப்பு நடிக்கிறோம். ஸோ நம்முடைய வீடே அமைதியான உலகம் இல்லையா? சாந்தி தாமம். அங்கேருந்து இங்கே வந்து நடிக்கிறோம். ஏன்னா சரீரம் எடுத்தால் தான் காரியம் செய்ய முடியும். அப்போ இங்கே வந்து சரீரத்தை எடுக்கிறோம். ஸோ காரியத்திலையும் நல்ல காரியம் கெட்ட காரியம்னு 2 விதமான காரியம் இருக்குது. ராவண ராஜ்யத்தில் நடக்கிற எல்லாமே கெட்ட காரியம்தான். அதனால தான் விகர்மம்னு சொல்லப்படுது. ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் பண்ணுறது எல்லாம் விகர்மம், அதாவது பாவக்கர்மம். விகர்மம் செய்யாத மனிதன் ஒருத்தங்கூட கலியுகத்தில் இருக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மனிதர்கள் சாது சன்னியாசிகள் எல்லாம் வணங்குறாங்க இல்லையா?
அப்போ அது தூய்மையானவர்களை தான் வணங்கணும். தூய்மையற்றவர்களை, பாவம் செய்யக்கூடியவர்களை ஏன் வணங்கணும்? ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சாது சன்னியாசிகளும் பாவம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க தூய்மையாக தானே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உண்மையிலே தூய்மையானவர்னு தேவதைகளைத்தான் சொல்ல முடியும்னு கூட அவங்களுக்கு தெரியல இல்லையா? அவங்களுக்கு எண்ணத்தினால காமம் உட்பட எல்லா பாவமும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இது இல்லாமல் கோபம், அதெல்லாம் வெளிப்படையாகவே கூட தெரியும். கோபம், வீண் விஷயம், இது எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாக இருந்தது சொர்க்கத்தின் தேவதைகள் தான். ஒரு பக்கம் நாம் பதித்தமானவர்கள்னு சொல்லி தான் பதித்த பாவனன்னு கூப்பிடுறாங்க கடவுளை. அதனால் அந்த கடவுள் பதித்த பாவனன் வராத வரைக்கும் இந்த உலகம் தானாலும் தூய்மையாக முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே தூய்மையாக முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறது பதித்தமான அழுக்கான பழைய உலகம். அதனால தான் பாவன உலகத்தை நினைவு செய்கிறாங்க. பாவனம்னா தூய்மை, தூய்மையான உலகத்தை, அதாவது சொர்க்கத்தை நினைவு செய்கிறாங்க. சூப்பரான பாயிண்ட் சொல்கிறார் பாருங்களா. அழுக்கான உலகத்தில் இருந்துட்டு தூய்மையான உலகத்தை நினைக்கிறோம். ஏன்னா அழுக்கான உலகத்தில் துக்கமும் இருக்கும். அதனால் துக்கம் இல்லாத சுகமான அந்த தூய்மையான உலகத்தை, சொர்க்கத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் தூய்மையான உலகத்துக்கு போன பிறகு இந்த அழுக்கான உலகத்தை ஒருபோதும் நாம் நினைக்க மாட்டோம். இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னே தெரியாது. ஏன்னா அந்த உலகமே தனிப்பட்ட உலகம். ஸோ ஒவ்வொரு பொருளுமே புதுசுலேருந்து பழசாக கண்டிப்பாக ஆகும். கடைசி வரைக்கும் புதுசாகவே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த உலகமும் பழசாகுது. புது உலகத்தில் ஒரு பழையவர் கூட இருக்க மாட்டார். எல்லாமே புதியவர்கள், அதாவது தூய்மையானவர்கள் இருப்பாங்க. அங்கே அழுக்கானவர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த புது உலகத்தை படைக்கக்கூடியவர் சுயம் பரமபிதா பரமாத்மா சிவபாபா ஆவார். அவர் தான் பதித்த பாவனர். பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்காக இருப்பவர்களை தூய்மையாக்குபவர் சிவபாபா தான். ஸோ அப்படி தூய்மையாக்கி தான் தூய்மையான உலகத்தை படைக்கிறார். அப்போ அவர் பதித்த பாவன்னா அவருடைய படைப்பும் தூய்மையாகத்தானே இருக்கும். பதிதத்திலிருந்து பாவனமாகவும் பாவன நிலையிலிருந்து பதித்த நிலையும் ஆகிறத பற்றி இந்த உலகத்தில் உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்களாம் அழுக்காயிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன இது கலியுகம் இப்படி இருக்குது, கலியுகம் முடியிட்டோன்னுவாங்க. ஆனால் நம்மளே பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க தான் பாவம் செய்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. கல்பத்திற்கும் தந்தை தான் வந்து இதை புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களில் கூட சிலருக்கு நிச்சய புத்தி இருக்குது, சிலருக்கு நிச்சய புத்தி வந்து பிறகு சந்தேக புத்தியுடையவராக ஆயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயை ஒரேடியாக அவங்கள விழுங்கிடுது. நீங்கள் மகாரதிகள் இல்லையா? மகாரதிகளைத்தானே சொற்பொழிவாற்றுவதற்கு கூப்பிடுவாங்க. அதனால் மகாராஜாக்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். நீங்கள் தான் முதல்ல தூய்மையானவர்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க. இப்போ இது அழுக்கான உலகமாக மாறிடுச்சு, அதனால் அழுக்கானவர்களாக பூஜாரிகளாக மாறிட்டோம் அப்படின்னு புரிய வைக்கணும். அந்த தூய்மையான உலகத்தில் பாரதவாசிகள் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு எந்த கண்டமும் கிடையாது. ஆதிசநாதன தேவி தேவத தர்மத்தை சார்ந்த பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தீங்க. சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தீங்க. விகாரம்னா என்னன்னே தெரியாதவர்களாக. தூய்மையின் கிரீடம் மற்றும் தங்க கிரீடம், இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தீங்க சொர்க்கத்தில். ஸோ இப்படியெல்லாம் மகாரதிகள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். இதே போதையில் இருந்து புரிய வைக்கணும். இல்லை
அந்த மாதிரி நான் இருந்தேன்ற அந்த போதையில் இருந்து மற்றவர்களுக்கு நீங்களும் இருந்தீங்கன்னு புரிய வைக்கணும். அந்த அனுபவத்தோடு புரிய வைக்கணும். பகவானுடைய மகா வாக்கியம், காமச்சிதையில் உட்காந்து கருப்பாகிட்டீங்க, பிறகு எப்போ ஞானச்சிதையில் உட்கார்றீங்களோ அப்போ தான் தூய்மையாவீங்க. ஸோ இப்போ பாபா நம்மளை ஞானச்சிதையில் உட்கார வச்சு தூய்மையாக்குறார். இப்போ யாரெல்லாம் இதை புரிய வைக்கிறாங்களோ அவங்க காமச்சிதையில் அமர முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு புரிய வச்சு சுயம் காமச்சிதையில் அமர்ந்து விடுபவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? பாபா நம்பிக்கையாக சொல்கிறார், உங்களால் காமத்தில் விழ முடியாது குழந்தைன்ட்டு. விழக்கூடாதுன்னு சொல்ல, விழ முடியாது என் குழந்தையால். இருந்தாலும் சிலர் விழுந்துடுறாங்க. மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டு இவங்க விழுந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி சூப்பராக புரிய வைக்கிறாங்க, நாளைக்கே போய் விகாரத்தில் விழுந்துடுறாங்க. ஏன்னா மாயை ரொம்ப திறமைசாலி இல்லையா? எப்படி ஏமாற்றி விழ வைக்கும்னு கேட்காதீங்க, அவ்வளோ திறமைசாலி. ஸோ மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறவங்க சுயம் காமச்சிதையில் விழுந்துடுறாங்க. பிறகு ஏன் இப்படி நடந்ததுன்னு பச்சாதாபப்படுறாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு பச்சாதாபப்படுறாங்க. குத்துச்சண்டை இல்லையா? நீங்கள் 10 குத்து விட்டிங்கன்னா மாயா ஒரு குத்து விடும்ல. ஆனால் இங்கே 10 குத்து மாயா விடுற மாதிரி இருந்துடக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு குத்து கூட மாயக்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது. அதுதான் பாபாவுடைய விருப்பம். ஸோ மனைவியை பார்க்குறாங்க, உடனே கவர்ச்சி ஏற்படுது, முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் காமத்தில் விழுந்துடுறாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் மகாபாரதத்தில் கூட பாண்டு மகாராஜா மனைவி குளிச்சுட்டு வந்தவுடனே அந்த அழகில் மயங்கி தொட்ட உடனே இறந்துடுவார்னு சாபம் இருக்கும். நம்மளுடைய கதை தான் இல்லையா? காமத்தில் விழுந்தால் இங்கே இறந்து கலியுகத்தில் பிறந்துட்டீங்கன்றார். ஸோ தினம் இங்கே ஞான அமிர்தத்தை குடிக்கிறாங்க. ஆனால் சென்டரை விட்டு வெளியில் போன உடனே மற்றவர்களை தொந்தரவு செய்வாங்க, அசுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னு பாடப்பட்டு இருக்குதான் புராண கதையில். அந்த மாதிரி பாபா குழந்தைங்க சிலர் இருக்கிறாங்க. ஸோ 2 கை வேணும் கரவோசை எழுப்ப இல்லையா? கைத்தட்டணும், சத்தம் கேட்கணும் அப்படின்னா 2 கை இருந்தால் தானே முடியும். அப்போ அவர் தான் என்னை காமத்தில் விழ வச்சாருன்றதெல்லாம் பொய் கதை. 2 பேரும் சேர்ந்து தான் விழுறீங்க இல்லையா? ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொருத்தர் என்ன பண்ணிட முடியும் இல்லையா? பிறகு சிலர் செய்தி கொடுக்குறாங்க, சிலர் வெட்கப்பட்டு செய்தி கொடுக்கறதே கிடையாது. இவங்களா மனதுக்குள்ளே ஒருவேளை நம்ம காமத்தில் விழலைன்னா கணவன் யார் கூடயாவது போயிட்டா என்ன பண்ணுறது, அவர் கேட்டு கூட இருக்க மாட்டார். இவங்களா போய் விழுறது. அப்படி போகணும்னு இருக்கிறவன் காமம் கிடைத்தாலும் போக தான் செய்வான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சிலர் தான் இந்த மாதிரி உண்மையை சொல்கிறாங்க, சிலர் வெக்கப்பட்டுட்டு உண்மையை சொல்கிறதே கிடையாது. பிராமண குலத்துடைய பேர் கெட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்குதுன்றார் பாபா. யுத்தத்தில் சிலர் தோல்வி அடைஞ்சிடுறாங்க, பிறகு தோல்வி அடைந்த பிறகு அழறாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்த என்னையே இந்த மாயை வீழ்ச்சி அடைய வச்சிடுச்சே, இவ்வளவு தீவிர பிரம்மச்சரிய விரதம் இருந்த என்னை இத்தனை வருடம் கழித்து இந்த மாயை விழ வச்சிடுச்சேன்னு பச்சாதாபப்படுறாங்க. இந்த மாதிரி பல விபத்துகள் நடக்குதுன்றார். மாயை ஒரேடியாக அடிச்சிடுது. ஏன்னா உங்களுடைய லட்சியமே மாயை வெல்றது. ஸோ அவன் டைம் பார்த்துட்டு இருப்பான் இல்லையா உங்களை விழ வைக்கிறதுக்கு. ஸோ அதனால்தான் லட்சியத்தை மறக்கக்கூடாது ஒரு பொழுதும். எவ்வளோ நேரம்தான் மறந்துக்கிட்டே இருப்பீங்கன்றதான் நேற்று சண்டே முரளி இல்லையா? யார் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தாங்களோ அவங்களே பிறகு காமச்சிதையில் உட்காந்து அசுத்தமாக தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க அப்படின்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். அதாவது சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்த தேவதைகள் இப்போ நரகத்தில்
காமத்தில் விழுந்து தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. ராமரை கூட கருப்பாக உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக பல தெய்வ சிலைகளை கருப்பாக தான் உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே முக்கியமானவர்களை பற்றி மட்டும் பாபா புரிய வைக்கிறார். இங்கே கூட ராமச்சந்திரனுடைய சிலை, அதாவது ஸ்ரீராமருடைய சிலை கருப்பாக உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமி சிலையும் கருப்பு தான் இல்லையா? நார்த் இந்தியாவில் வெள்ளை மார்பிள்ஸில் உருவாக்குவாங்க கிருஷ்ணரெல்லாம் கூட. ஏன் இப்படி கருப்பாக சிலையை உருவாக்குறீங்கன்ட்டு அவங்கக்கிட்ட போய் கேளுங்கன்றார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஈஸ்வரனுடைய லீலைப்பா, காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. காமச்சிதையில் உட்கார்றதுனால தான் அழுக்காக மாறிடுறாங்க, துக்கமானவர்களாக மாறிடுறாங்க, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக ஆகிடுறாங்க அப்படின்னு பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆக்சுவலாக காமச்சிதையில் உட்காந்திங்கன்னா இப்போ நீங்களே மீண்டும் அழுக்காக துக்கமானவர்களாக ஒரு பைசாவுக்கு மதிப்பில்லாதவர்களாக ஆகிடுவீங்கன்னு பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வெள்ளையாக இருக்கிறவருடைய சிலையை கண்ணங்கரேர்னு உருவாக்குனா அவங்க ஒத்துக்குவாங்களா? அப்போ எப்படிங்க இருக்கிறதுலே அவ்வளோ அழகாக இருந்த கிருஷ்ணரையும் ராமரையும் கண்ணங்கரேர்னு உருவாக்குறீங்க அப்படின்னு கேட்கணும். சொர்க்கம் விகாரமற்ற உலகம். விகாரம்னா என்னன்னே அங்கே தெரியாது. ஆனால் இதுவோ விகாரத்திலும் எல்லோரும் மூழ்கி கிடக்கிற விகார உலகம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். பாருங்கள், சத்தியுகத்தில் வாழறவங்க சூரிய வம்சத்தினர், திரேதாயுகத்தில் வசிக்கிறவங்க சந்திர வம்சத்தினர், துவாபர யுகத்தில் வசிக்கிறவங்க வைஷ்ய வம்சத்தினர். ஸோ இப்படி ஒவ்வொரு வம்சத்துக்கும் வந்தே ஆகணும். சூரிய வம்சத்தினராகவே இருக்க முடியாது. திரேதாயுகம் வரும்போது அவங்களே சந்திர வம்சத்துக்கு வந்து தான் ஆகணும், அடுத்தது வைஷ்ய வம்சத்துக்கு வந்து தான் ஆகணும், கடைசியில் சூத்ர வர்ணத்துக்கு வந்து தான் ஆகணும். விகாரத்தில் விழறதன் மூலமாக அவர்களை பிறகு தேவதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் தேவதைகள் இல்லையா? அதனால தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு சொல்லாமல் வைஷ்யர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜெகநாத் கோயில் கோபுரத்தில் தேவதைகளுடைய குலத்தை காமிக்கிறாங்க. ஆடை தேவதைகள் மாதிரி அணிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் நடத்தையோ ரொம்ப அழுக்கானதாக காட்டிட்டாங்கன்ற. ஸோ தேவதை ட்ரெஸ்ஸோட ஆபாச விஷயங்களை ஈடுபடுற மாதிரி, காமத்தில் ஈடுபடுற மாதிரி சிலை வடிச்சிருக்கிறாங்க ஜெகநாத்புரியில். ஸோ பாபா எதுலெல்லாம் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறாரோ அதை சிந்தனை பண்ணணும். எதுக்காக பாபா அதை சொல்கிறாருன்ட்டு. ஏன்னா சில விஷயங்களை பாபா அப்படி ஸ்லைட்டாக சொல்லிட்டு விட்டுருவார். அதை சிந்தனை பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இதனால தான் பாபா சொல்லியிருக்கிறாருன்ட்டு. கோயிலில் நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். ஸோ இப்போ மெயினாக ஜெகநாத் கோயிலில் சொன்னார். அப்போ அங்கேயே போய் புரிய வைக்கலாம், ஏன் இந்த மாதிரி சிலை இருக்குது அப்படின்ட்டு. ஸ்ரீநாத் கோயிலில் கூட நீங்கள் போய் புரிய வைக்க முடியும். போய் கேளுங்க, இவரை ஏன் இவ்வளோ கருப்பாக உருவாக்கி இருக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா இதுக்கான விளக்கம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி நமக்கு இல்லையா? சத்யுகமோ தங்க யுகம். அங்கே வெள்ளேர்னு இருக்கிறவங்களை பிடிச்சிட்டு இந்த கலியுகமாகிய இரும்பு யுகத்தில் இருக்கிறவங்க மாதிரி கருப்பாக உருவாக்கி இருக்கிறீங்களே. காரணம் என்ன? அவர்கள் இப்போ கலியுகத்தில் கரை படிந்தவர்களாக ஆகிட்டாங்க, விகாரத்தில் விழுந்துட்டாங்க. அதனால தான் அப்படி உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ பாபாவுடைய நினைவிலிருந்து நம்ம கரைகளை நீக்கிட்டு இருக்கிறோம். யார் பாபாவை நினைக்கிறதே இல்லையோ அவங்களுடைய கரை நீங்கவே நீங்காதுன்றார்.
எந்த அளவுக்கு கரைகள் அதிகமாக ஆத்மாவில் பதிவாயிருக்கோ அந்த அளவுக்கு இந்த பழைய உலகத்துடைய கவர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விகாரங்களின் மூலமாக தான் மிக அதிக கரைகள் ஏற்பட்டு இருக்குது. ஸோ பாருங்க, நினைக்கவே இல்லை அப்படின்னா கரை நீங்கவே நீங்காது. ஸோ எந்த அளவுக்கு கரை அதிகமாக சேருதோ அந்த அளவுக்கு பழைய உலகம்தான் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய பேர் விட்டுட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அதிலும் குறிப்பாக இந்த காம விகாரத்தின் மூலமாக தான் அதிக கரைகள் படியுது. அதன் காரணத்தினால தான் நீங்கள் அழுக்காகவும் ஆகியிருக்கிறீங்க. அதனால தான் காமத்தை விட சொல்கிறார். முதல் நம்பர் அழுக்காக்கக்கூடியது. சில கரை பட்டால் போகவே போகாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி கரை இந்த காமம்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய புத்தி தீய செயல்களின் பக்கம், குறிப்பாக காமம் சார்ந்த விஷயங்களின் பக்கம் போகிறது கிடையாது தானே அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் தான் நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைங்கள்லாம் தோற்று போயிடுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சிருக்குது, தூய்மை தான் முக்கியமான விஷயம்ன்ட்டு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த தூய்மைக்காக தான் சண்டை நடந்துருக்குது. அதனால தான் பாபா இந்த யுக்தி உருவாக்கி இருக்கிறார். சகோதரனாக பாருங்கள், ஆத்மாவை பாருங்கன்ட்டு. ஸோ நாம் ஞான அமிர்தம் குடிக்க போகிறோம்னு எல்லோருமே சொல்கிறாங்க. ஞான அமிர்தமும் ஞான கடல்கிட்ட தான் இருக்குது. சாஸ்திரம் படிக்கிறதுனால யாரும் அழுக்கிலிருந்து தூய்மை ஆகவே முடியாது. ஞானம்தான் அழுக்கானவர்களை தூய்மையாக்கும். அப்போ எங்கே போனாலும் ஞானாமிர்தம்னு மற்ற சத்சங்கங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அமிர்தம் குடிக்க போகிறோன்ட்டு. அங்கே என்ன கடவுளாக இருக்கிறாரு ஞானத்தை கொடுக்க, ஞான அமிர்தத்தை கொடுக்க? ஸோ பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாக முடியும். தூய்மை ஆகிறதுக்கான வழி சொல்வார். நினைக்கிறதன் மூலமாக தான் தூய்மையாவீங்க. தூய்மை ஆனால் தான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். இங்கே தூய்மையாகி வேறு எங்கே போவீங்க? தூய்மையான உலகத்துக்கு தான் போவாங்க இல்லையா? யாராவது இறந்துட்டாங்கன்னா மோட்சம் அடைஞ்சிட்டாருன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க மோட்சம் அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு திதி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நீங்கள் திதியே பண்ணுறீங்க. அப்போ கஷ்டப்படுறாங்கன்னா இங்கே மறுபடியும் பிறந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதேமாரி அவருக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இறந்தால் தீபம் வேறு ஏற்றி வைக்கிறாங்க தலைமாட்டில். இருளில் போய் அவர் ஏமாந்துடக்கூடாது. அப்போ இருட்டான இந்த கலியுகத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் ஆத்மா ஒன்றும் அப்படியே இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்காது. ஒரு செகண்டு தான், இந்த உடம்பை விட்டோடனே அடுத்த செகண்டை எடுத்து இன்னொரு உடம்பை எடுத்துடும். ஸோ அதனால் அந்த விளக்கு ஏற்றுறதுன்றது இந்த இருள் நிறைந்த உலகத்திலே, அதாவது அஞ்ஞான இருள் நிறைந்த உலகத்தில் பிறக்குதுன்றதுக்காக தானே தவிர அந்த ஸ்தூல இருட்டை குறிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ ஒரு வினாடியில் உடம்பு எடுக்கும்போது எங்கேருந்து இருள் வந்ததுன்னு கேட்குறாரு. ஆனால் இந்த வழக்கம் நடைபெற்று வருகிறது. ஸோ பாபா குழந்தைங்களே 13 டேன்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா? உண்மையிலே அது பாபா ஞானமே கிடையாது. 13 நாள் சுத்தன்றதெல்லாம் பக்தியின் விஷயம். பாபா இப்போ சொல்கிறாரு பாருங்க, ஒரு செகண்டில் போய் இன்னொரு உடம்பு எடுத்துகிட போகுது. இங்கே இந்த உடம்பை விட்டோடனே டக்குன்னு இன்னொரு உடம்பை எடுத்துடுன்றார். பட் ஆனால் அந்த படத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அலையிற மாதிரி தான் காட்டுறாங்க. மேபி ஆக்சிடெண்ட் ஆனால் அலையலாம், ஆனால் எல்லோரும் அப்படி அலைய மாட்டாங்க. ஸோ ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கூட அப்படி தான் செஞ்சீங்க. இப்போ அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சரீரம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சின்னு நமக்கு தெரியும். சொர்க்கத்தில் இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் இருக்காது. இன்றைக்கி பாபா எந்த மாயாஜால வித்தையும் காட்டுறது கிடையாது. கடவுள் தானே, ஏதாவது மாயாஜாலம் பண்ணட்டுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்கிறாரு, சரி ஓகே, யாருக்காவது சிறகுகள் வருது, பறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன ஆச்சு? அதனால் என்ன லாபம்?
அதனால் உங்கள் பாவம் அழிய போகுதா, துக்கம் போக போகுதா, பசி போக போகுதா, திடீர்னு விளைச்சல் எல்லாம் நல்லா வரப்போகுதா, உலகம் அமைதியாக இருக்க போகுதா? ஸோ இதெல்லாம் வேணும்னா சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். அது தூய்மையான உலகம். அதுக்கு நீங்கள் தூய்மையாகணும். அதுக்கு என்னை நினைக்கணும். அந்த நினைவைத்தான் பாபா கற்றுக் கொடுக்க வரார். ஏன்னா என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும், பாவங்கள் அழியும்னு சொல்கிறார். இதுதான் யோக அக்னி. இந்த அக்னியின் மூலமாக தான் அழுக்காக இருக்கிற நீங்கள் தூய்மையாக ஆவீங்க. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் 21 பிறவிக்கு, இல்லையா? யோகா மூலம் சதா ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருப்பீங்க. ஸோ ஆயுள் யோகத்தின் மூலமாக அதிகரிக்கும், ஞானத்தின் மூலமாக செல்வம் அதிகரிக்கும். அதாவது உயர்ந்த பதவி, பணக்காரராக பிறப்போம். ஸோ ஞானத்தின் மூலம் சதா செல்வந்தராக ஆகிடுவீங்க. யோகியுடைய ஆயுள் எப்போவுமே நீண்டதாக தான் இருக்கும். போகிக்கோ குறைவாக இருக்கும். போகின்னா போகத்தில் இருப்பார்கள், அதாவது காம விகாரத்தில் ஈடுபடுறவங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. கிருஷ்ணரை யோகேஸ்வர்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரனுடைய நினைவின் மூலமாக கிருஷ்ணராக அவர் ஆகிட்டார், இல்லையா? நினைவில் இருந்து கிருஷ்ணராக மாறுறார். அப்போ யோகேஸ்வராக அவர் அப்போ இல்லை, இப்போ தான் இருக்கிறார் சங்கமயுகத்தில். அதாவது பிரம்மா பாபா தான் உண்மையிலே யோகேஸ்வர். சொர்க்கத்தில் யாரும் கிருஷ்ணரை யோகேஸ்வர்னு சொல்ல மாட்டாங்க. அவர் அங்கே இளவரசராக இருப்பார். அவர் அங்கே ஒன்றும் யோகத்தில் இருக்க மாட்டார். அதற்கு முற்பிறவியில், அதாவது இந்த சங்கமயுகத்தில் இந்த மாதிரி யோகம் செஞ்சிருந்ததுனால இப்படி ஆகியிருக்கிறாரு. அதே மாதிரி உயர்ந்த கர்மம் செஞ்சிருக்கிறார். ஸோ கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ரகசியத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறார். அரைக்கல்பம் ராமராஜ்யம் சொர்க்கத்தில், அடுத்த அரைக்கல்பம் நரகத்தில் ராவணராஜ்யம் நடக்குது. விகாரத்தில் செல்வது தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய பாவம்ன்றார். காம விகாரத்தில் போகிறது, அதாவது கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய பாவம் காமத்தில் ஈடுபடுறதுன்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால தான் மிகப்பெரிய பாவம்ன்றார். எல்லோரும் சகோதர சகோதரிகள் இல்லையா? அதுலேயும் இப்போ பாபா குழந்தையான பிறகு நமக்கு எல்லாருமே சகோதர சகோதரி உறவு மட்டுமே. ஸோ பாபா குழந்தையான பிறகு காமத்தில் ஈடுபடுறதோ அல்லது இச்சையாக நினைக்கிறதோ மிகப்பெரிய பாவம். தன்னுடைய சொந்த சகோதரனை சகோதரியை இச்சையாக பார்க்குறது எவ்வளோ பெரிய பாவம். கலியுகத்திலே அது பாவமாக நினைக்கப்படுது. அப்போ உயர்ந்த யுகமாகிய சங்கம யுகத்தில் அதனால தான் 100 மடங்கு தண்டனைன்னு பாபா சொல்கிறார். ஸோ பகவானுடைய குழந்தையான பிறகு எப்படி தீய காரியம் செய்கிறீங்க? எப்படி செய்ய முடியுது உங்களாலன்னு கேட்குறேன். எப்படி செய்ய முடியும்? பிரம்மா குமாரிகள் குமாரர்களாகிய நாங்கள் விகாரத்தில் செல்லவே முடியாது. அப்படி விழுந்துட்டால் பிரம்மகுமாரி கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த யுக்தியின் மூலமாக தான் நாம் தூய்மையாக இருக்க முடியும். அதனால தான் பேர் என்ன வச்சார்? பிரம்மா குமார் குமாரி, சகோதரன். பிரம்மாவுடைய குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள், மகன் மற்றும் மகள்கள்னு அர்த்தம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அவரை எப்படி உண்மையான அப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ பிரம்மாவை, அதே மாதிரி அவருடைய குழந்தைகள் அத்தனை பேரும் உண்மையான சகோதரன் சகோதரியாக நினைக்கணும். அப்போ தான் தூய்மையாக இருக்க முடியும். இப்போ ராவண ராஜ்யம் முடியுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாகிடுது. அதற்கு தான் வீட்டிற்கு வீடு ஒளி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒளி நிறைஞ்சிருக்கிறத தான் தீபாவளின்னு சொல்கிறோம். ஸோ உண்மையான தீபாவளி எது? சொர்க்கம்தான். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. ஸோ தூய்மையான ஆத்மாவாகவும் இருப்பாங்க. ஸோ அதை தான் வீட்டுக்கு வீடு தீபங்கள் ஏற்றப்பட்டு இருக்குதுன்னா, தீபங்களாக உயிரோட்டமாக மனிதர்கள் அங்கே இருப்பாங்க. ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால அதை தீபம்னு சொல்கிறோம். இப்போ உங்களுடைய தீபம் ஏற்றப்பட்டு இருக்குது.
ஞானம்ங்கிற 3வது கண்ணு கிடச்சிருக்குது. ஸோ ஞானம்ன்ற எண்ணெயின் மூலமாக தான் அந்த தீபம், ஆத்ம தீபம் ஏற்றப்படுது. சத்தியுகத்தில் எல்லோருமே தூய்மையாக தான் இருப்பாங்க. ஸோ இதையும் இப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான சக்தி குழந்தைங்க கிட்ட வரிசைக்கிரமமாக தான் இருக்குது. அதனால் வரிசைக்கிரமமாக தான் நினைவுலேயும் இருக்கிறோம். ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு யாருடைய புத்தியிலுமே இருக்க முடியாது. ஸோ ஞானத்திலையும் வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறோம், யோகத்திலையும் வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறோம். ஸோ இப்போ ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்றது நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது. நீங்கள் போர் வீரர்கள் அல்லவா, நினைவு பலத்தின் மூலமாக தூய்மையாகி ராஜா ராணியாக நாம் ஆகிட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சிருக்கிறோம். வெளியில் சண்டை போடுறதில்ல, நினைவு பலத்தின் மூலமாக தூய்மை ஆகிறது. அந்த தூய்மை ஆகிறது தான் யுத்தம். அதுதான் புனித போர்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை புனிதமாக்குற போர் பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக நம்ம வெற்றி கொள்கிறோம். அதன் மூலமாக தான் உலகத்துக்கே ராஜாராணி ஆகிறோம். பிறகு தங்க ஸ்பூனோடு பிறப்போம் சத்தியகத்தில். எப்போவுமே ஒரு பெரிய எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு உயர்ந்த பதவி தானே கிடைக்கும். அப்போ உயர்ந்த பதவி கிடைக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? எந்த அளவுக்கு பெரிய படிப்போ அந்த அளவுக்கு அதிக சுகம் இருக்கும். இங்கே பகவானே கற்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். இங்கே நமக்கு பழச்சாறு எசன்ஸ் கிடைக்குது இல்லையா? ஞானம் சாரமாக கிடைக்குது. இதன் மூலமாக நமக்கு சக்தி, செல்வம், அதிகாரம் எல்லாமே கிடைக்குது. ஸோ உலகத்துக்கே பகவான் பகவதிகளாக ஆகிறோம். ஆனால் பகவான் இல்லாமல் ஆக முடியுமா? கடவுள் வந்து தான் நம்மளை இப்படி மாற்றுறார். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களாக, பணக்காரர்களாக மாற்றுறார். இப்போ நம்ம அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் தூய்மை ஆகிட்டால் போதும், பல பிறவிகளுக்கு சுகமானவர்களாக இருப்போம். ஏன்னா தூய்மையின் ஆதாரத்தில் தான் சுகம், சாந்தி, செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்க போகுது. பல ஜென்மத்துக்கு உயர்ந்த பதவியும் அடையிறோம். சிலர் இந்த ஞானத்தை படித்து அசுத்தமாகவும் ஆகிடுறாங்க இல்லையா? படித்து தூய்மை ஆகணும், படிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க, அழுக்காகவும் ஆகிடுறாங்க, காமத்திலையும் விழுந்துட்டுருக்குறாங்க. காரணம் என்ன? தேக உணர்வில் வந்துடுறாங்க. தேக உணர்வில் வந்துட்டாலே ஞானம்ன்ற 3வது கண் மூடிக்கும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது தான் ஞானக்கண் திறக்கும். ஞானக்கண் திறந்தால் தான் நீங்கள் மாயை ஜெயிக்க முடியும், தூய்மை ஆக முடியும். ஏன்னா மாயை ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களை அழுக்காக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்னு சுயம் தந்தையே சொல்கிறார். உங்களை தூய்மை ஆக்கிறதுக்காக பிரம்மா உடலில் நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன். பாபாவே முயற்சி செய்கிறார் நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு. ஆனாலும் புரிந்து கொண்ட பிறகும் கூட இப்படிலாம் எங்களால் தூய்மையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் காமத்தில் விழுந்துடுறாங்க. இங்கே சிவபாபாவே எங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்னெலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. இதுதான் தந்திரமான பேச்சு, கெட்டிக்காரத்தனமான பேச்சு இல்லை? இவங்க காமத்தை விட முடியல, அதனால் போய் விழறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? இது நான் இயற்கைக்கு மாறாக இருக்குது, கடவுள்லாம் அப்படி சொல்ல மாட்டார், இவங்களா ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது? ஒரே வார்த்தை, ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? வேலைக்காரங்களும் தேவைதானே. இப்படி சொல்கிறவங்க தான் அங்கே வேலைக்காரங்களாக ஆவாங்க. சத்தியங்கிற படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த சங்கமயுக படகுக்கு தான் அது. எவ்வளோ தடைகள் வருது பாருங்கள், ஆனாலும் மூழ்காது. ஏன்னா படகோட்டி யார்? சிவபாபா. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, யோக அக்னி மூலமாக விகார கரைகளை நீக்கணும். என்னுடைய புத்தி குற்ற செயல்களின் பக்கம் போல தானே அப்படின்னு நம்மை நாமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா சொர்க்கம், ஆத்ம உணர்வு
இதை பற்றியே சிந்தனை பண்ணதா கலியுகத்தின் பக்கம் போகுதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்கு தான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிச்சய புத்தியுடையவர்களாக ஆன பிறகு ஒருபோதும் எந்த விஷயத்திலும் சந்தேகமே வரக்கூடாது. ஸோ பாவகர்மம் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உங்கள் சுய தர்மத்தில் நிலைத்திருந்து பாபாவுடைய நினைவில் காரியம் செய்யணும். சுய தர்மம் என்ன? அமைதி. நான் ஆத்மான்ற உணர்வில் பாபாவுடைய நினைவில் காரியம் செஞ்சிங்கன்னா பாவம் ஏற்படாது. பாபா நினைவு இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் அது பாவக்காரியமே. வரதானம். உன்னதமான பராமரிப்பு எனும் விதி மூலமாக அபிவிருத்தி செய்த அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமாகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயுகம் வாழ்த்துக்களாலேயே வளர்ச்சி பெறும் யுகம் இல்லையா? நம்மளை வளர்க்கிறதே வாழ்த்துக்கள் தான், ஆசீர்வாதங்கள் தான். அதனால தான் ஆசீர்வாதங்களை சேமிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் உங்களை முன்னேற்றும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்கள் மூலமாகவே குழந்தைங்க பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலேயே குழந்தைகளாக நீங்கள் வளர்ந்துடுறீங்க. ஸோ அந்த ஆசீர்வாதத்தினாலேயே நாம் ஆடி பாடி வளர்ந்து பறந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்மளை வளர்க்கிறதே ஆசீர்வாதங்கள் தான். அதனால் இந்த வளர்ப்பே அதிசயமானது இல்லையா? பாபா சொல்கிற மாதிரி நடக்கும்போது பாபா கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும், மற்றவர்கள்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் தன்னை எவ்வளோ வேணாலும் தாழ்த்திக்கிட்டு ஆசீர்வாதத்தை சேமிக்கணும். ஏன்னா இதன் மூலமாக தான் அடுத்த 5000 வருட தலைவிதியை நாம் எழுதுகிறோம். குழந்தைகளான நீங்கள் கூட பெரிய மனசோட இரக்க மனசோட வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்கிட்டே இருங்க. மிக நல்லது மிக நல்லது அப்படின்ட்டு வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ஏன்னா நம்ம வாழ்த்து தான் அவங்கள வளர்க்கும் இல்லையா? அதனால் நம்மளும் வாழ்த்து சொல்லணும், வாழ்த்து வாங்கவும் செய்யணும், கொடுக்கவும் செய்யணும். ஸோ வாங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது. மற்றவங்க எப்படி நடந்தாலும் நடந்து காட்டினாலும் நீங்கள் வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் இந்த சங்கமயுக பாலனையுடைய உன்னதமான விதியே. இந்த விதியின் மூலமாக தான் எல்லோரையும் பாலனை பண்ணுங்க. இந்த விதி மூலமாகவே பாலனை பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தன் வாழ்த்து கொடுத்து அவர்களையும் முன்னேற செய்யுங்க. அப்போ தான் நீங்களும் வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாவீங்க இல்லையா? வாழ்த்து கொடுத்தா தான் வாழ்த்து கிடைக்கும் இல்லையா? ஸ்லோகன். உங்களுடைய சுபாவத்தை சரளமாக்கிடுங்க. இதுதான் சமாதானத்துக்கான சகஜ விதியே இல்லையா? அப்படியே இறுக்கமாக இல்லாமல் டேக் இட் ஈஸி பாலிசி, கோ ஈஸி இல்லையா? அப்படியே ஈஸியாக இல்லை, ஒருத்தர் அவங்க பேசணும்னு பார்க்காதீங்க, நீங்கள் போய் பேசிடுங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் சமாதானத்துக்கான விதி. அப்படி பேசிட்டா நாளைக்கு ஏதாவது பாரு நீயாக தான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. நமக்கு சமாதானம் அதுதான் முக்கியம் இல்லையா? அப்படி சொன்னாலும் நம்ம போய் பேசணும், அதுதான் முக்கியமான விஷயம். மாத்தேஸ்வரி மாமாவுடைய விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். புருஷார்த்தம் மற்றும் பிராப்தியினால் அமைக்கப்பட்ட அநாதி நாடகம். இதுதான் தலைப்பு. முயற்சி மற்றும் பிராப்தியினால் அமைக்கப்பட்ட அநாதி நாடகம் இது. அம்மா சொல்கிறாங்க புருஷார்த்தம். ஸோ ஒரு கிளாஸ் யாரோ கேள்வி கேட்குறாங்க, மாமா பதில் சொல்கிறாங்க. புருஷார்த்தம் மற்றும் பிராலத்தம், அதாவது முயற்சி மற்றும் அதோடைய பலன், 2 விஷயங்கள் இருக்குது. புருஷார்த்தம்னா என்னது? முயற்சி தான். முயற்சி மூலமாக விதியை உருவாக்குறது அல்லது பாக்கியத்தை உருவாக்குறது.
இந்த அனாதி சிருஷ்டியின் சக்கரம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்க இப்போ பூஜாரி ஆகிட்டாங்க இல்லையா? பூஜைக்குரியவராக இருந்தவங்களே இப்போ பூஜாரி ஆகிட்டாங்க. பிறகு அதே பூஜாரிகள் முயற்சி செய்து மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிடுவாங்க. இதுதான் இந்த நாடகத்தின் விளையாட்டு. ஏறுவதும் இறங்குவதும் இல்லை, பூஜைக்குரிய நிலைக்கு ஏறுவது, அப்புறம் பூஜாரி நிலைக்கு இறங்குறது, மறுபடியும் ஏறுறது இறங்குறது, இப்படி இந்த சக்கரம் அனாதியாக சுற்றுதுன்னு மம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, மம்மா எனக்கு கூட இந்த கேள்வி வருது, இந்த நாடகம் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா பிறகு ஒருவேளை ஏறணும்னு இருந்தால் தானாகவே ஏறிடுவாங்களே, ஏன்னா நாடகத்தில் பதிவாகி இருக்குல்ல, இறங்கினவங்க ஏறணும்னு இருக்குதுல்ல, அப்போ ஏறிடுவாங்க தானே, பிறகு எதுக்கு முயற்சி பண்ணணும், அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. யார் ஏறுறாங்களோ அவங்க பிறகு விழத்தான் போகிறாங்க அப்படின்னா பிறகு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும்? ஏன்னா இந்த கேள்வி எனக்கு பாபாவுக்கு அந்த ஆன புதுசில் இது தோணிச்சு. மேலே இருக்கிறவங்க இறங்கி தான் ஆகணும், கீழே விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறத முதல்ல கேட்கும்போது இந்த எண்ணம் வந்தது. ஸோ அதே தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சரி அப்போ கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு முயற்சி பண்ணோம், எப்படியும் ஏறி இறங்கி கலியுகத்துக்கு வந்து தானே ஆகணும், மறுபடியும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. மம்மா நீங்கள் சொல்கிறீங்க இந்த நாடகம் மிகச்சரியாக திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ஆல்மைட்டி சர்வசக்திவான் பரமாத்மா சதா இப்படிப்பட்ட விளையாட்டை பார்த்து அவர் களைப்பு அடையிறது இல்லையே. எப்படி 4 பருவ காலங்களில் குளிர்காலம் வெப்பக்காலம் இதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த நாடகத்தில் வித்தியாசம் ஏற்படாதாம் அம்மா? பாபாவுக்கு களைப்பு தட்டாதா? திரும்ப திரும்ப இவங்க இறங்குறாங்க, பாபா வந்து ஏற்றி விடுறாரு, இறங்குறாங்க, ஏற்றி விடுறாரு. இப்போ பருவகாலம்னா மாறி மாறி வரும்ல, இது என்ன ஒவ்வொரு கல்பத்தில் நடந்ததே நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சீசனுக்கு வித்தியாசம் வருது, அப்போ ஒவ்வொரு கல்பத்துக்கும் வித்தியாசம் வராதா? இந்த தடவை ஏறுறவங்க அடுத்த கல்பத்தில் அந்த அளவுக்கு ஏறலை, இந்த தடவை நாராயணன் ஆகிறவங்க ஒருத்தங்க ஆகுறாங்கன்னா அடுத்த தடவை வேற ஒருத்தங்க, இப்படியெல்லாம் வருது இல்லையா? இப்படி வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அப்படி மிகச்சரியாக ரிப்பீட் ஆகுதுன்றது தான் இந்த நாடகத்துடைய தனிச்சிறப்பே. இது இல்லாமல் இந்த நாடகத்தில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, என்ன தான் முந்தைய கல்பம் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆனாலும் நமக்கு எப்படி அனுபவம் ஆகுது? தினம் தினம் புதுசாக தானே அனுபவம் ஆகுது, ஒவ்வொரு நொடியும் புதுசு புதுசாக தானே அனுபவம் ஆகுது, இல்லை ஏற்கனவே வாழ்ந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. முதல்ல நமக்கும் இந்த ஞானம் தெரியாது, ஆனால் இந்த ஞானம் கிடைச்ச பிறகு நாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். வினாடிக்கு வினாடி எதெல்லாம் நடக்குதோ அது அப்படியே மிகச்சரியாக முந்தைய கல்பத்தில் நடந்தது தான் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் அதை விலகி சாட்சியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது புதுசாக தான் அனுபவமாகுது, புதிது மாதிரி தான் அனுபவமாகுது இல்லையா? இந்த ஞானம் தெரிந்தாலுமே கூட உங்களுக்கு புதுசு மாதிரி தானே அனுபவம் ஆகுது. ஆனால் இது நடந்தது தான்ட்டு விலகி பார்க்குறீங்க, பட் விலகி பார்த்தாலும் புதுசாக தானே அனுபவம் ஆகுது. இப்போ விலகி இருக்கிறது நடந்தது தான் நடக்குதுன்றது அதுலேருந்து விலகிறதுக்கான ஒரு யுக்தி. இப்போ சுகம் துக்கம் ரெண்டுத்தை பற்றி அறிமுகம் கிடைச்சிடுச்சு. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சிடுச்சு, சுகம் எப்படி வருது, துக்கம் எப்படி வருது, அறிமுகம் கிடச்சிடுச்சு. ஸோ எப்படியும் ஃபெயில் ஆக தானே போகிறோம் கடைசியில் துவாபரோகத்துக்கு அப்புறம், அதுக்கு எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பிறகு
நீங்கள் ஏன் இப்படி நினைக்கக்கூடாது? உணவு கிடைக்கணும்னு இருந்தால் தானாக கிடைக்க வேண்டியது தானே. பிறகு எதுக்கு நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படி நினைக்கலாமே. ஏன் அதை மட்டும் நினைக்க மாட்டேங்க? அது மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை, ஜோசியக்காரன் சின்ன வயசுலேயே சொல்லிட்டான்ப்பா நீங்கள் பையன் டாக்டர் தான்ட்டு. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு அவனை போட்டு படின்னு சொல்லி இந்த டியூஷன் அந்த டியூஷன் சேர்க்கணும்? அதான் ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஜோசியன்றது நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது தானே. இப்போ படிக்க வைக்கிறீங்கல்ல, அதே தான் அம்மாவும் கேட்குறாங்க. அப்போ அங்கேயும் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. சாப்பாடு கிடைக்கணும், நாடகத்தில் இருந்தால் கிடைக்க போகுது, எதுக்கு உழைக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஏறும் கலையின் நேரம் வந்துடுச்சுன்னு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே தேவதை குடும்பம் இப்போ மீண்டும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிறகு அந்த சுகத்தை அடையிற நேரம் வந்த பிறகு ஏன் அடையக்கூடாது? அடைவதற்கும் முயற்சி செய்யணும். அதற்கான நேரம் வந்துடுச்சு, இதுதான் முயற்சி செய்கிற நேரம், ஏன் பண்ணக்கூடாது? அந்த ஸ்கூல் உதாரணத்தை தான் அப்படியே எடுத்துக்கணும். ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, படித்து தானே டாக்டர் ஆகுறாங்க, உழைச்சி தானே காசு சம்பாதிக்கிறாங்க. நாடகத்தில் பதிவானது தான் வருது, பட் ஆனாலும் உழைச்சதுனால தானே வருது. அதனால் இப்படி பாருங்கள், இப்போ யாராவது நீதிபதியாக விரும்புகிறாங்க, அதுக்கான முயற்சி செஞ்சால் தானே அந்த பட்டத்தையும் அவங்களால அடைய முடியும். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் பார்த்துக்கலான்ட்டு கம்முன்னு இருப்பாங்களா? அதில் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டாங்க, அப்போ உழைப்பே வீணாக போயிடுது. ஆனால் இந்த அழிவற்ற ஞானத்தில் உங்களுக்கு வீணாகாது. நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிங்களோ அதற்கான பலன் நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லையா? இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த அழிவற்ற ஞானத்தின் அழிவு சிறிதளவும் ஏற்படாது. அதற்கான பலன் கொடுத்தே தீரும், பலன் அழிஞ்சு போகாது. சரி, அப்படியே அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலை, தெய்வீக ராயல் குடும்பத்தில் வரலன்னா கூட, கம்மியாக தான் ஒரு வேளை முயற்சி பண்ணியிருக்கிறீங்கன்னா கூட, அந்த சத்தியுக தெய்வீக பிரஜையில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. சொர்க்கத்துக்கே வர முடியாமல் போயிடாது. ஆனால் அங்கே ஃபெயில் ஆகிட்டால் உங்களால் வேலைக்கே போக முடியாது. ஆனால் இங்கே கண்டிப்பாக வந்துடுவீங்க, அதற்கேற்ற பதவி கிடச்சிடும். இது அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையிலே இருக்கும். எப்படியும் தோல்வி கிடையாது சாதகனுக்கு அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முயற்சியின் மூலமாகத்தான் உங்களால் பலனை உருவாக்க முடியும், விதியை உருவாக்க முடியும். அதனால் முயற்சிக்குத்தான் நன்றின்னு சொல்லப்படுது இல்லை? முயற்சி செய்தால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்குது. இந்த ஈஸ்வரிய ஞானம், இறை ஞானம் அனைத்து மனித ஆத்மாக்களுக்காக இருக்குது. முதல்ல ஒரு முக்கிய பாயிண்ட் உங்களுடைய சிந்தனையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய விதை ரூபமாக சுயம் பரமாத்மாவே இருக்கிறார். அப்படின்னா அந்த பரமாத்மா மூலமாக தானே பிராப்தியும் கிடைக்கும் இல்லை? விதையிலிருந்து தான் மரமே வரும். அப்போ விதை மூலமாக தானே எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ஞாபகம் இருக்கணும். இந்த ஞானம் எல்லா மனிதர்களுக்கும் அவசியம். அனைத்து தர்மத்தினருக்கும் இந்த ஞானத்தை அடையிறதுக்கான உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. மற்றபடி அந்த தர்மத்தின் ஞானம் அது அந்த தர்மத்துக்கு மட்டுமே, அது மற்றவர்களுக்கு தேவைப்படாது. ஆனால் இது கடவுளுடைய ஞானம் இல்லையா? இது எல்லாருக்கும் தேவையான ஞானம். மற்றபடி அந்த தர்மசாஸ்திரம் ஒவ்வொரு தர்மத்துக்கும் தனியாக இருக்குது, ஒவ்வொருத்தருடைய வழி கூட தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமுமே விதவிதமாக தனித்தனியாக தான் இருக்குது. இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த ஞானம் பொதுவாக இருக்குது, அவசியமும் கூட. ஆனாலும் அவங்களால இந்த ஞானத்தை எடுக்க முடியறது கிடையாது. நம்ம குடும்பத்தில் வரலன்னாலும் கூட
எல்லாருக்கும் சிவபாபா அப்பா இல்லையா? அதனால் அவருடைய நினைவில் இருக்கிறதன் மூலமாக, அவரோட தொடர்பு கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக அவங்களும் தூய்மை ஆகிடுவாங்க. ஏன்னா கடைசியில் எல்லாருமே பாபாவை நினைப்பாங்க, எல்லா மதத்தினரும். அப்படி தான் அவங்க தூய்மை ஆகுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் நினைப்பாங்க கடைசியில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சு. ஸோ இந்த தூய்மையின் காரணமாக அவங்களுடைய பிரிவில் கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைவாங்க. இப்போ முஸ்லீம் தர்மத்தினர் இந்த ஞானத்தை, அதாவது அட்லீஸ்ட் நினைக்கவாது செய்கிறாங்க அப்படின்னா அந்த மதத்தில் ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. ஏன்னா யோகத்தை எல்லா மதத்தினருமே ஏற்றுக்கிறாங்க, எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கிறாங்க கடவுளை நினைக்கணுன்றது. ஏன்னா எங்களுக்கும் முக்தி வேணும்னு எல்லாரும் தானே விரும்புகிறாங்க. ஆனால் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சக்தி கூட யோகத்தின் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் நினைவு பண்ணுங்கள், அந்த முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாமா முடிக்கிறாங்க. அவ்யக்த இஷாரா. பாபாவுடைய நினைவுன்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். குழந்தைங்க கிட்ட மகா உன்னதமான சக்தி இருக்குது. என்னது அது? தூய்மை சக்தி. இந்த உன்னதமான சக்தி தான் அக்னியாக வேலை செய்யுது. அந்த தூய்மையுடைய பவர் தான் பாபாவை நினைக்க வைக்கிது, எல்லாமே பண்ண வைக்கிது. ஒரு நொடியில் இந்த உலகத்துடைய குப்பைகளை எல்லாம் பஸ்பம் செஞ்சிடுது உங்களுடைய தூய்மை. இல்லை, நீங்கள் பக்காவாக தூய்மை ஆகும்போது உலக அழிவே ஏற்படுது. அதுக்கும் காரணம் நம்மளுடைய தூய்மை தான். ஆத்மா முழுமையான தூய்மை நிலையில் எப்போ நிலை பெற்று இருக்குதோ அந்த நிலையின் உயர்ந்த சங்கல்பத்தின் மூலமாக ஈடுபாடு என்னும் அக்னி கொழுந்து விட்டு எரிந்து குப்பைகளை பஸ்பம் செய்யுது. எப்போ? முழுமையான தூய்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலை, அதான் முழுமையான தூய்மை. அப்போ உயர்ந்த சங்கல்பம் மட்டும் வைக்கிறதுனால அந்த உயர்ந்த சங்கல்பன்ற அக்னி கொழுந்து விட்டு எரிந்து குப்பைகளை எரிக்குது. அந்த குப்பை எண்ணத்தை எல்லாம் எரிச்சிடுது நம்ம மனசில். இதுதான் யோக ஜுவாலை. இப்போ இந்த உயர்ந்த சக்தியை செயலில் கொண்டுட்டு வாங்க. உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் எரியுங்க. எப்படி? உங்களுடைய தூய்மையின் சக்தியின் மூலமாக. ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத அந்த நிலையின் மூலமாக. ஸோ இந்த உயர்ந்த சக்தியை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.